கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இந்த நாளில் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22வது அதிகாரம் வசனங்கள் 11-12 வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னாரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவர் இரண்டாவது முறையாக வரும் பொழுது இந்த உலகத்தின் மக்களுக்கு ஒரு வெகுமதியை கொண்டு வருகிறார், ஒரு பலனை கொண்டு வருகிறார். அவனவன் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய ஒரு பலனை அவர் கொண்டு வருகிறார். இது உண்மை, இது நிச்சயம். தீமை விதைத்தால் தீமை அறுப்பீர்கள், நன்மை விதைத்தால் நன்மை அறுப்பீர்கள். இதுதான் உண்மை. பிரியமானவர்களே, எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. பிரியமானவர்களே, உங்கள் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதுதான் உங்கள் எதிர்காலம். வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நல்ல வாழ்வை அமைத்துக் கொள்வது நம்முடைய கையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நன்மையை விதைத்தால் நன்மை பெற்றுக்கொள்வோம், சந்தோஷமாய் வாழ்வோம், சுபிட்சமாய் வாழ்வோம், நல் வாழ்வு வாழ்வோம். நன்மையை விதைத்தால் தீமை விதைத்தால் தீமை அறுப்போம். ஒரு தீமையான வாழ்க்கை, ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்வோம். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே சிந்தித்து பாருங்க, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை என்ன, என் எதிர்காலம் என்ன, ஏன் எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம்? காரணம், நாம் தீமை விதைக்கிறோம், தீமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் எதிர்காலத்தை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் தேவன் ஒரு பலனை வைத்திருக்கிறார். நல்ல பலனை பெற வேண்டுமானால் பிரியமானவர்களே, நன்மையாக நான் வாழ வேண்டும். இந்த வேதத்தில் என்ன சொல்கிறதோ, இதில் காணப்படக்கூடிய நல்வாழ்வை நாம் பெற்று வாழும் பொழுது தேவன் நமக்கு என்று கொண்டு வரக்கூடிய பலன் என்னது? நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன், ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை, என்றும் அழியாத ஒரு வாழ்க்கை, ஒரு சாகாவரம். அதான் தேவன் நமக்கு கொண்டு வருகிறார். நன்மையாய் வாழ்ந்தால், அவரை போன்று வாழ்ந்தால் நமக்கு தேவன் ஒரு சாகாவரத்தை தருகிறார். என்னடிக்கும் மரியாத ஒரு வாழ்க்கையை தருகிறார். பிரியமானவர்களே, எனவே வேதம் சொல்கிறது, பரிசுத்தமாய் வாழுங்கள், அசுத்தமான வாழ்க்கையை விட்டு விடுங்கள், நீதியை பேசுங்கள், அநியாயம் செய்ய வேண்டாம், அக்கிரமம் செய்ய வேண்டாம், பாவம் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றுங்கள், நன்மையாய் வாழுங்கள், நன்மை செய்யுங்கள், தீவுகளை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்ம பயன்படுத்தும்படியாக, இந்த வல்லமை தரும்படியாக நாம் இந்த வேளையில் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக சோத்திரம் அப்பா. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதை சொன்னீர் ஆண்டவரே. நீ வரும்பொழுது ஆண்டவரே அந்த நல்ல பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் நன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் சாமி. தீமை விட்டு விலக வேண்டும் சாமி. உம்மை பின்பற்றி வாழ வேண்டும் தகப்பனே. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளை பாதுகாத்து கொள்ளுங்க, வளெடுத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. வியாதி இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்தையும் நீக்கி போட்டு உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுத்து சமாளத்தை கொடுத்து நீர் காத்துக்கொள்ளும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.